வணக்கம். வார்த்தைகளை அளந்து பேசுவது ஒரு கலை. பேச்சுத்திறன் அப்படிங்கிறதே ஒரு கலை தானே. இது உறவுகளை வலுப்படுத்தும். நல்லா பேசணும்னா அந்த உறவுகள் வளரும். தேவையற்ற வார்த்தைகள் காயப்படுத்தும் என்பதால் பேசுவதற்கு முன் சிந்திப்பது ரொம்ப முக்கியம். மெதுவாக பேசணும், தெளிவாக பேசணும், நம்முடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லணும். அதே நேரத்தில் அந்த கருத்துக்களையோ அந்த பேச்சையோ கேட்கும் நபருக்கு அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும். வார்த்தைகளை கவனித்து பேசுவதில் மிகவும் முக்கியம் கொடுக்கணும். அந்த வார்த்தைகள் காயங்களை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளா இருக்கக்கூடாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்ன தெரியும், உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க, இந்த மாதிரி சொற்கள் காயத்தை ஏற்படுத்தும். எனவே அந்த மாதிரி சொற்களை நம்ம உபயோகிக்கவே கூடாது. கவனமாக பேசணும். தெளிவான பேச்சு வேணும். நம்முடைய கருத்துக்களை சரியாக கடத்துவது மாதிரி ஒரு பேச்சு இருக்கணும். அதுல மந்தமா இருக்கக்கூடாது, ஏனோ தானோன்னு பேசக்கூடாது. வார்த்தைகளை கவனித்து மெதுவா உச்சரிக்கணும். நம்ம மெதுவா உச்சரிக்கும் போதே நம்முடைய மூளை அடுத்த வார்த்தை என்ன அந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படிங்கறது நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது உறவுகளை மேம்படுத்தும். இதுல சிந்தித்து பேசணும். அந்த பேசுவதற்கு முன்ன என்னென்ன வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியணும். இந்த வார்த்தையை நம்ம உபயோகிச்சோம்னா இந்த மாதிரி ஒரு பதில் வரும், இந்த வார்த்தையை நம்ம உபயோகிச்சோம்னா இது நல்ல முறையில ஒரு பதிலை கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சு நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா பேசணும், சுருக்கமா பேசணும். லொடன்னு பேசக்கூடாது. நிறைய கருத்துக்களை முன் வைக்க கூடாது. நம்ம தெளிவா நம்மளுடைய என்னென்ன பாயிண்ட்ல நம்ம சொல்லணுமோ அதை தெளிவாக கூற வேண்டும். அதே மாதிரி அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அதை கவனிச்சாதான் நம்ம அதை கேட்டு அதற்கு நம்ம பதில் கொடுக்க முடியும். வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பொறுப்புடன் செயல்படுவதால் நம்முடைய பேச்சுத்திறன் மேம்படும். நம்ம வாய் தவறி பேசும் வார்த்தைகளை திரும்பி அள்ளவே முடியாது. அதே மாதிரி நாம் பேசும் பேச்சு யாரையும் காயப்படுத்திடக்கூடாது. யாரிடம் எப்படி பேசுகிறோம் என்பது நம்முடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியம், நம்முடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியம். நம்மளை விட வயசுல மூத்தவங்க கிட்ட அவங்களுக்கு அனுபவ அறிவு நிறைய இருக்கும். அவங்க நிறைய அனுபவத்துல பார்த்திருப்பாங்க. அதை மதிக்கணும். அதை மதிச்சு அவங்களுக்கு அந்த ஒரு மரியாதை கொடுத்து நம்ம அவங்களுக்கான வார்த்தைகளை கரெக்டா உபயோகிக்கணும். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு புரியாது, இது இப்போ உள்ள ட்ரெண்டு, ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது, உங்கள்கிட்ட யாரு கேட்டா, உங்க வேலையை போய் பாருங்களேன் அப்படிங்கிற வார்த்தைகளை அவங்கள பார்த்து உபயோகிச்சோம்னா அவங்களுடைய மனம் காயப்படும். அதனால இந்த மாதிரி வார்த்தைகளை நம்முடைய வயதில் மூத்தவர்களிடை பார்த்து உபயோகிப்பதை நீங்க தவிர்க்கணும். அதே மாதிரி நெருங்கிய உறவுகளிடம் நம்ம வீடுன்னு எடுத்தா எப்பவுமே எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாமையே இருக்காது. ஏன்னா நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, ஒரு பொது இடத்துல, இல்ல ஒரு நண்பர்கள்ட்ட எல்லாருமே ஒரு மாஸ்க் அணிஞ்சுதான் பேசுறோம். எல்லாருமே அது சாப்பிடுற ஸ்டைலா இருக்கட்டும், பேசுற ஸ்டைலா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு குரூப் ஈவெண்டா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மாஸ்க் அணிஞ்சிருக்கிறோம். ஆனா மாஸ்கே அணியாம நம்ம இருக்கிற ஒரே இடம் நம்முடைய வீடு தான். அதுல நம்முடைய கோபம் ஒரிஜினலா வரும், சந்தோஷம் ஒரிஜினலா வரும். அங்க ஸ்டைல்லாம் இருக்காது, ரொம்ப கேஷுவாலிட்டி தான் அதிகமா இருக்கும். ஸோ அந்த வீட்டுல பிரச்சனை இல்லாமையே இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரிஜினாலிட்டியை காமிக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பா அங்க கோபங்கள் வரும். ஸோ அந்த கோபத்துல நம்ம கொட்டக்கூடிய வார்த்தைகள் மிகவும் கவனம் தேவை. நான் ஒரேடியா போனதுக்கு அப்புறம் இந்த வீடு அப்பதான் பார்ப்போம், இந்த வீடு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், இந்த மாதிரி பேசக்கூடாது. எங்கேயோ ஒளிஞ்சு போ, என் கண்ணு முன்னால நிக்காத, எங்கேயோ போய் தொலை
அப்படிங்கிற அபசகுணமான வார்த்தைகளை உறவுகளிடம் பேசுவதை தவிர்க்கணும். அதே மாதிரி குழந்தைகளிடம் பேச தெரியாம பேசக்கூடாது. குழந்தைங்க நம்ம என்ன பண்றோமோ அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ முன்பின் தெரியாமல் நம்ம யோசிக்காம குழந்தைங்கிட்ட போய் எதையாவது சொல்லக்கூடாது. இப்போ அப்பா அம்மா வந்துட்டு போனாங்க, அதை சொல்லாத, இல்லை என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தேன், இதை சொல்லாத, இந்த மாதிரி எதையாவது ஒரு விஷயங்களை குழந்தைங்க கிட்ட சொல்லாத, மறைத்தல் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க கூடாது. ஸோ இதை குழந்தைங்க கிட்ட முக்கியமா நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி புகுந்த வீட்டு உறவுகளிடம் நம்ம வீட்டுக்கு போன உடனே பிறந்த வீட்டு கதையை அங்க உள்ளவற்றை ஒன்று விடாமல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்று விடாமல் நம்ம பிறந்த வீட்டு கதையை சொல்லும் போது என்ன ஆகும், ஒரு நாள்ல பிரச்சனை வெடிக்கும். அதை சுட்டி காட்டியே சண்டை வரும். இது தேவையில்லாத ஒண்ணு. அதனால புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டு பேச்சு அளவாக இருக்கட்டும். புதிதாக அறிமுகமாகும் உறவினர் நண்பர்களிடம் நம்ம அளந்து பார்த்து பேசணும். எடுத்த உடனே ஒருத்தங்க இன்ட்ரோ ஆயிருக்காங்க, லொடன் பேசணும்னா ஐயோ இவளா அப்படின்னு ஓடிடக்கூடாது. இனிமே இங்க மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்மளை பார்த்து ஓடக்கூடாது. அளவா பேசணும். அடுத்து எப்ப பேசுவாங்க, அடுத்து இவங்க எப்ப நம்ம கூட ஒரு ஹாய் சொல்லுவாங்க, இல்ல சிரிப்பாங்க, அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனம் அவர்களை நோக்கி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பேசணும். அது மாதிரி வீட்டுல வேலை செய்யறவங்க கிட்ட ரொம்ப அளவா பேசுங்க. அவங்கள கண்ணியமா நடத்துங்க. அலட்சியமா நடத்தக்கூடாது, அலட்சியமா பேசவும் கூடாது. அதுக்காக அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடவும் கூடாது. இரண்டுமே மோசமான விளைவுகளை தரும். அவங்களோட எதிரில குடும்ப சண்டையோ குடும்ப ரகசியங்களோ எதையுமே பேசக்கூடாது. இதை தவிர்க்கணும். அதே மாதிரி சக ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், இந்த மாதிரி அன்றாட நம்ம கிராஸ் பண்றவங்க கிட்ட ஓரிரு நண்பர்கள் தவிர அனைவர்களிடமும் அளவாக அளந்து பேசுவது முக்கியம். யார் யார் எப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய அதிகப்படியான பேச்சு உங்களின் வேலைக்கு கூட உலை வைத்து விடலாம். அதனால வியாபாரிகளா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, தங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் அன்பும் கனிவும் ஆதரவுமாக பேசுங்கள். அதே மாதிரி அலுவலக மேலதிகாரிகளிடம் தனக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு ஊழியர் உழைப்பாளியாகவும் தான் சொல்வதை கேட்பவர்களாகவும் இருப்பதையே விரும்புவார்கள். அதனால அவங்க கிட்ட எப்பவுமே எதிர்த்து பேசக்கூடாது. இதை இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமேங்கிற சஜஷன் கொடுக்கலாம். வேண்டாத வீண் வார்த்தைகளை நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு நபர்களிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பேசும்போது நம்மளுடைய பேச்சில், நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய சொல்லில் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கும் போது நம்முடைய மூளையும் அதோட சேர்ந்து இயங்கி எப்பவுமே வார்த்தைகளில் கவனம் என்பதை அலர்ட்டா வச்சிருக்கோம். அதனால நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நம்மிடம் பலப்படும்.